அம்மா யோசனை செய்தார். தன்னுடைய மருமகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். சரி பூஜா, ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்மளோட முதலீடு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள் பூஜா. அவர்கள் மேட் வித் லவ் என்ற சிறிய கடையை ஆரம்பித்தார்கள். லட்சுமி அம்மா தன் பழைய புடவைகளை கொண்டு சுடிதார்கள் போன்ற கைவினைப் பொருட்கள் உருவாக்க ஆரம்பித்தார். கைவினைப் பொருள் ஒவ்வொன்றும் நன்றாக இருந்தது. பூஜா வியாபாரத்திற்கு தன்னுடைய ஃபோனை பயன்படுத்தினாள். பூஜா புதிய தொழில்நுட்பம் மூலமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை பயன்படுத்தி புகைப்படங்களின் மூலமாக வாடிக்கையாளர்களை வரவழைத்தார். நானும் என் மருமகளும் புதுசாக ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா வந்து எடுத்துக்கோங்க. விலையும் ரொம்ப கம்மியான விலையில் நாங்கள் கொடுக்குறோம். லட்சுமி அம்மா தனக்கு தெரிந்த எல்லாரிடமும் கடையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கதையெல்லாம் உங்களால் பார்க்க முடியும்.